வணக்கம். விருச்சிக ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஜாதக நண்பர்கள் பொதுவாக வழிபட வேண்டிய தெய்வ அமைப்பு, வழிபாடு, ஆலயம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, உக்ர தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் தெய்வங்களுடைய வழிபாடு தான். உக்ர ரூபத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. முதன்மையானது அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது, பகவதி அம்மன், வாராகி, பிரத்யங்கிரா, துர்க்கை, காளிகாம்பாள் மற்றும் வக்ரகாளிகள்னு சொல்லக்கூடிய மதுரகாளி, சிறுவாச்சூர் மதுரகாளி, அ தில்லை வக்ரகாளி, உறையூர் வெட்காளி, சுந்தலக்கரை இந்த மாதிரி மாசாணி அம்மன், அ மடப்புரம் காளி இது போன்ற பெண் தெய்வங்கள்ல உக்ர ரூபத்துல இருக்கக்கூடிய, ஆவேசம், ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய, அ உருவ அமைப்பிலயும் பிரம்மாண்டமாக பெரிய நிலையில இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள். இவங்கள எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியும். விருச்சிகம் ஒரு செவ்வாயுடைய தத்துவம் கொண்ட பெண் ராசி வீடு என்று சொல்லக்கூடியது. காலபுருஷனுடைய 8ஆம் பாவகம், பாதாளத்தை சொல்லக்கூடியதுன்னு சொல்லுவோம். மறைவு பாவகங்கள். இங்க சாந்தம் சொல்லக்கூடிய சந்திரன் நீச்சமாவது உண்டு. மறைமுகமா ஞானகாரகன்னு சொல்லக்கூடிய கேது உச்சமாவது உண்டு. இதுல உள்ள விஷயம் என்ன? உக்ர தேவதைகளை வழிபடும்போது, ஜாதகருக்கு மனோரீதியான பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். மனோதைரியங்கள் கிடைக்கும். அவங்களுடைய உறவுகள் மற்றும் நண்பர்கள், சுற்றியுள்ள நபர்களால ஏற்படக்கூடிய வஞ்சகங்கள், சூது மற்றும் அந்த துரோகங்கள்ல இருந்து, அந்த சரிவுகள்ல இருந்து மீளக்கூடிய சக்திய நிச்சயம் இந்த வழிபாடுகள் கொடுக்கும். இது பொருளாதார ரீதியாகவும், கடன் பிரச்சனைகள விலக்கி, அவங்களுக்கு மன ரீதியான நிம்மதி மற்றும் சந்தோஷமான சூழ்நிலைய அவங்க வாழ்க்கையில பெறுவதற்கான ஒரு நிச்சயமான வழிபாடாக இது அமையும். உக்ர தேவதைகள் மற்றும் சிவப்பு ரூபத்துல இருக்கக்கூடிய அலங்கார தெய்வங்கள்னு சொல்லுவோம் அது வந்து. அதாவது வஸ்திர அலங்காரம் சூட்டியிருப்பாங்க. காளிகாம்பாள் இந்த மாதிரி தேவிகளுக்கு. ஸோ பொதுவா இந்த கோவில்கள்ல போய் இந்த உக்ர தேவதைகள மனதார தீப வழிபாடு செய்து, பிரார்த்தனை செய்து, அவங்களுக்கு வஸ்திரம், சிவப்பு வஸ்திரம் சாற்றுவது போன்ற விஷயங்களை செய்து, பிரார்த்தனை செய்து வழிபடும்போது, நிச்சயம் அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது உண்மை.